கன்னிராசி பெண்களுக்கு எந்த நாட்கள்ல எந்த அம்மனை வழிபடலாம்? கன்னியா ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சித்திரை மாதம் வரைக்கும் ஏற்றமாக காணப்படும். கண்டிப்பாக கடகத்தில் வரக்கூடிய சூரியன், அதாவது உங்களுக்கு ஆடி மாதம் என்பதனால் கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் அம்மன் வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும். குரு நாளில் வைத்துக் கொள்வது குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக தீரும். ஏற்கனவே ராகு மீனத்தில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த கண்டிப்பாக குடும்பத்தில் கோளாறுகள் காணப்படக்கூடிய அமைப்பு காணப்படும். எனவே கண்டிப்பாக வியாழக்கிழமையில் விரதம் இருப்பதும், குரு வழிபாடு செய்வதும், மகான்கள் வழிபாடு செய்வதும், அம்மன் வழிபாடு செய்வது வியாழக்கிழமையில் மிகப்பெரிய விசேஷம் காணப்படும். மற்றபடி தைரியம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீரும். அனைத்து விதமான சுபகாரியம், வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, ஆடை ஆபரணம் வாங்கிறது, நகை வாங்கிறது, நகை விலையெல்லாம் குறைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு டக்குன்னு கல்யாண அமைப்பு, யோக அமைப்பு, புத்திர சொந்தான அமைப்பு, வீடு கட்டுறது அமைப்பு, கடல் கடந்து போகிற அமைப்பு, உத்தியோக பிராப்த அமைப்பெல்லாம் ஏற்றங்கள் ஏற்படும். எனவே கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் சண்டை மட்டும் வேணாம், வெள்ளை கொடியெல்லாம் காட்டாதீங்க. குடும்பத்தில் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்குங்க. கன்னியா ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் அதீத கவனமாக இருந்தால் இந்த ஆடி மாதத்திலேருந்து சீரும் சிறப்பும் ஏற்படும். வியாழக்கிழமை அம்மன் வழிபாடு வரக்கூடிய காலகட்டம். ஏதோ ஆடி மாதத்தில் மட்டும் வியாழக்கிழமையில் போய் கும்பிடாதீங்க. உங்களுக்கு எப்போ குடும்பத்தில் நிம்மதியில் ஒரு வியாழக்கிழமை ஏதாவது வீடு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுகளுக்கு செல்ல துர்க்கை வழிபாடு செய்வது, துர்க்கை கவசம் செல்வது, லலிதா சோத்திரங்களை கேட்பதெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.